அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கால்நடை மருத்துவன் அன்புச்செல்வம். இந்த கன்றுக்குட்டி பிறந்து 7 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தெருநாய் இந்த கன்றுக்குட்டிய கடிச்சிருச்சு. கடிச்ச இடத்துல நெறைய ரத்தமும் வந்துருச்சு. நீங்க வளர்க்குற கால்நடைகள தெருநாய் கடிச்சா என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ முழுசா பாருங்க. ஸோ முதல்ல கடிச்ச அந்த கன்றுக்குட்டிய ஒரு டேப் வாட்டர்ல நிக்க வச்சு, நம்ம கைக்கு ஒரு க்ளோவ்ஸ் போட்டு, கடிச்ச இடத்த சோப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், அதாவது போவிடான் அயோடின் சொல்யூஷனோ அல்லது ஆயில்மெண்ட்டோ அந்த கடிச்ச இடத்துல அப்ளை பண்ணி விடணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கோ அல்லது கால்நடை மருத்துவரோ அணுகி கடிச்ச ஒரு நாளைக்குள்ள ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசியை நம்ம போடணும். கால்நடை மருத்துவர் வந்து பார்த்துட்டு தடுப்பூசி ஒரு முறை போடணுமா அல்லது 2 முறை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் ஷெடியூலை வந்து கொடுப்பாரு. மருத்துவர் சொல்ற மாதிரி நாம கரெக்டா அந்த ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசியை போட்டுட்டு வந்தோம் கால்நடைகளுக்கு ரேபிஸ் வராம தடுக்க முடியும்.